ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் பண்ணக்கூடிய பட்டர் குக்கீஸ் தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே 100 கிராம் பட்டர், 1 கப் மைதா மாவு, 1/4 கப் சுகர், ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து அன்சால்ட்டட் பட்டர் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற பவுடர் சுகர், அதாவது மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண சுகர் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை ரெண்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நல்லா ஃப்ளஃபி ஆகி வரணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். முட்டை சேர்த்த உடனே அந்த பட்டர் வந்து பிரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. அது கொஞ்ச நேரம் பீட் பண்ணும்போது சரியாயிருங்க. இந்த மாதிரி ஃப்ளஃபி ஆகிற வரை பீட் பண்ணணுங்க. இப்போ பீட் ஆயிடுச்சிங்க. ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் மைதா மாவு, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரித்த மாவை இந்த பட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லாட்டி ஏதாவது ஒரு கவர் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு கிளாஸ் வச்சு இப்படி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக்கில் மாவு வந்து நல்லா ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். இப்போ இதோட எண்டை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரையில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து லைட்டாக ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் இது வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சு ஒரு ரிங் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கி பேட்டரை வச்சுக்கலாம். ஒரு கவர்டான லிட் போட்டு மூடிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிற குக்கி பேட்டரில் இந்த மாதிரி ஒரு நோசில் போட்டு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஓடிஜி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். 170 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ண குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. அடியில் பாருங்கள், அந்த லைட்டு ப்ரௌன் கலர் வருது பார்த்திங்களா? அப்போ நம்ம எடுத்துடலாம். இது வந்து எடுத்த உடனே சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். கூலானதுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம ஓவனில் பண்ண குக்கீஸும் ரெடி ஆகிடுச்சி. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.